விஜய் எலக்ட்ரானிக்ஸ் என்று பெயரிடப்பட்ட அந்த எலக்ட்ரானிக் கடையில் இரவு நேரத்தில் மிகவும் மும்முரமான வேலையில் இருந்து கொண்டிருந்தான் விஜய். அவன் 25 வயது இளைஞன். அன்று அவன் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவனின் கடைக்குள் நுழைந்தார் கோபால் என்ற ஒரு முதியவர். அவரது கையில் மரத்தாலான ஒரு பழைய வானொலி பெட்டி இருந்தது. அது தூசி படிந்தும் பல ஆண்டுகால ரகசியங்களை சேமித்து வைத்திருப்பது போன்றும் இருந்தது. அந்த முதியவர் அவனிடம், "தம்பி, இந்த ரேடியோவை எப்படியாவது சரி பண்ணி கொடுப்பா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்" என்று கேட்டார். அருண் அவரிடம், "ஐயா, இது ரொம்ப பழைய மாடலா இருக்கு. இதோட உதிரி பாகங்கள் இப்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வீணாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வேணும்னா உங்களுக்கு வேற ஒரு ரேடியோ தரட்டுமா" என்று கேட்டான். அந்த முதியவர் விஜயின் கண்களை நேரடியாக பார்த்தார். அவர் கண்களில் சொல்ல முடியாத ஒரு ஏக்கம் இருந்தது. "இது வீண் போகல தம்பி. இதுக்குள்ள முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நிச்சயமா இதை எப்படியாவது சரி பண்ணு தம்பி. அப்பதான் அதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியும். தயவு செஞ்சு எப்படியாவது சரி பண்ணி கொடு தம்பி. சிரமத்தை பார்க்காத தம்பி" என்று கெஞ்சி கொண்டு இருந்தார். விஜய் சரி என்று கூறிக்கொண்டு அந்த பழங்கால வானொலி பெட்டியை தனது கைகளில் வாங்கி கொண்டான். அந்த முதியவர், "தம்பி, எப்படியாவது சரி பண்ணிருப்பா. நான் நாளைக்கு ராத்திரி வந்து இதை வாங்கிட்டு போறேன்" என்று சொன்னார். விஜய் அவரிடம், "ஐயா, நான் உங்களை இந்த ஊரில் பார்த்தது இல்லையே. நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்" என்று கேட்டான். அதற்கு அந்த பெரியவர், "தம்பி, நான் பக்கத்து ஊரில் என் பொண்ணை பார்க்குறதுக்கு வந்தேன்ப்பா. இங்கே இந்த கடையில் எல்லாம் நல்ல சரி பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதனால தான் கொண்டு வந்தேன். நான் நாளைக்கு ராத்திரி கண்டிப்பாக வந்து இந்த ரேடியோவை வாங்கிட்டு போகிறேன் தம்பி. சரி பண்ண முடியுமான்னு பாரு தம்பி" என்று கூறினார். அவனும் சரி என்று சொன்னான். சிறிது தூரம் நடந்து சென்ற முதியவர் இருளில் மறைந்தார். விஜய் அந்த வானொலியை மேலும் கீழுமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் விளங்கவில்லை. இருந்தாலும் சரி செய்ய முயற்சித்து பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அதை அவனால் சரி செய்ய முடியவில்லை. 1 வாரம் ஆனது. ஆனாலும் அந்த முதியவர் திரும்பி வரவே இல்லை. ரொம்ப முக்கியமான ரேடியோன்னு சொன்னாரு. ரொம்ப கெஞ்சலா தந்துட்டு போனாரு. ஆனா அவர் ஏன் திரும்பி வரவே இல்லை என்று விஜய் குழப்பத்தில் மூழ்கினான். அவன் பலமுறை அந்த ரேடியோவை சரி செய்ய முயற்சித்தான். ஆனால் அது வேலை செய்ய மறுத்தது. விஜயின் மனக்குரல், "இவர் யாராக இருக்கும்? எதற்காக என்னை தேடி வந்தார்? மிகவும் முக்கியமான பொருள் என்று சொல்லிவிட்டு ஏன் அதை திரும்பி வாங்கவே வரவில்லை? அந்த முதியவருக்கு என்னதான் ஆயிற்று? அவரை எவ்வாறு தொடர்பு கொள்வது என்று கூட தெரியவில்லையே" என்று தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்தான். அந்த ரேடியோவை விஜயால் சரி செய்ய முடியவில்லை. அதை தூக்கி போடவும் அவனுக்கு மனமில்லை. எனவே அவன் அதை தனது வீட்டிற்கு எடுத்து வந்தான். அவன் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்ததும் அந்த ரேடியோவிலிருந்து ஒரு விதமான இரைச்சல் வரத் தொடங்கியது. அவன் படபடவென்று அதை எடுத்து பார்த்தான். ஆனால் அது சரி செய்யப்படாத நிலையிலேயே இருந்தது. அதன் பிறகு அவன் அதை தனது வீட்டு மேசையில் வைத்து கொண்டான். அன்று இரவு நிசப்தம் சூழ்ந்த வேளையில் மேசை மீதிருந்த வானொலியிலிருந்து ஒரு குரல் வெளிப்பட்டது. விஜய் திடுக்கிட்டு எழுந்து அந்த ரேடியோவை பார்த்தான். ஆனால் அது மின் இணைப்பு கொடுக்கப்படாமல் தான் இருந்தது. அந்த ரேடியோ மர்மமான குரலில் பேசத் தொடங்கியது. "எனக்குள் ஒளிரும் இரகசியம், அது உனக்காய் மட்டுமே உயிர் வரும். உன் வாழ்வில் உள்ளதொரு இரகசியம். நான் சொன்னதை நீ யாருக்கும் சொல்லாதே. அலைபேசி விலாசம் தேடாதே. அன்பு இருக்கும் வீடது நாடாதே. மேற்கில் ஒரு சாலை, முடிவில் ஒரு வீடு. உனக்கான இரகசியம் நீ அங்கே தேடு"
விஜய்க்கு உடலெல்லாம் சிலிர்த்தது. இது வெறும் வரிகள் மட்டுமல்ல, இது அவனுக்காக சொல்லப்பட்ட ஏதோ ஒரு குறியீடு. அதன் வரிகளை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் அந்த வார்த்தைகளை ஒரு காகிதத்தில் எழுதினான். அதன் விளக்கத்தை தேடினான். அப்போது அது ஒரு இடத்தை குறிப்பதாக உணர்ந்தான். எனவே அந்த இடத்திற்கு சென்று பார்க்க வேண்டும் என முடிவெடுத்து கிளம்பினான். வானொலி காட்டிய திசையை நோக்கி விஜய் நடந்தான். அங்கே அவன் கண்ட காட்சி அவனை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆம், அங்கே ஒரு ஆணுடன் ஒரு பெண்ணை கண்டான். அந்த பெண் வேறு யாரும் இல்லை, அவனின் தாய்தான். இத்தனை நாட்கள் யார் இறந்து விட்டார்கள் என்று தினமும் பூஜை செய்து கொண்டிருக்கிறானோ அந்த தாய் அவன் எதிரில் உயிரோடு நடமாடிக் கொண்டிருந்தாள். தீ விபத்தில் இறந்தார் என்று சொல்லப்பட்ட தாய் எப்படி இங்கே உயிருடன் இருக்கிறார்? அதுவும் அந்த தாய் இறந்ததை விஜய் தனது 2 கண்களால் பார்த்திருந்தான். அப்படி என்றால் இங்கு இருக்கும் அந்த நபர் யார் என்று அதிர்ச்சியில் உறைந்தான். அவனின் உலகம் தலைகீழாக மாறியது. ஏமாற்றம், கோபம், துக்கம் என உணர்ச்சிகள் அவனை ஆட்கொண்டன. அவனது கையில் இருந்த வானொலி மீண்டும் பேசத் தொடங்கியது. மார்பில் உள்ள தழும்பு மறக்கவில்லை என் பிஞ்சு, சோகமது நீ மறந்தாலும் மகனென்னை நீ பிரியாதே, கோபால் தந்த மோதிரம் கை விரலில் பார்த்தேனடி, எல்லாமே பொய்யா, நீ மட்டும் உயிருடன் உள்ளாயடி என்று கூறியது. அவனுக்கு அதற்கான விளக்கம் என்னவென்று சிந்திக்க கூட முடியவில்லை. வானொலி அவனிடம் கூறியது, அந்த பெண்ணிடம் சென்று இதை இப்படியே சொல்லு. விஜய் மெல்ல அந்த பெண்ணின் அருகில் சென்றான். அந்த வானொலி கூறிய வாசகத்தை அப்படியே காதில் இரகசியமாக கூறினான். அதை கேட்ட அந்த பெண் மிகவும் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஆம், அது ஒரு தழும்பை பற்றிய இரகசியம். அந்த இரகசியம் விஜயின் தாய்க்கும் தந்தைக்கும் மட்டுமே தெரியும். அந்த பெண் அவனிடத்தில், இந்த இரகசியம் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். அவர், நான் அறிந்தேன் என்று மட்டும் சொன்னான். அதுதான் எப்படி என்று கேட்கிறேன். இது எனக்கும் என் கணவருக்கு மட்டுமே தெரிந்த இரகசியம். உனக்கு யார் சொன்னது? நீ யார்? எங்கிருந்து வருகிறாய் என கேள்விகளை கேட்டார். உடனே விஜய் தான் யார் என்பதையும் எங்கிருந்து வந்தான் என்பதையும் சொன்னான். அந்த பெண் அவனிடம், அப்படியென்றால் நீதான் என் மகனா? நான் இங்கே இருக்கிறேன் என்பதை நீ எவ்வாறு தெரிந்து கொண்டாய்? இந்த இரகசியம் உனக்கு எவ்வாறு தெரிந்தது? உன்னை யார் இங்கே அனுப்பியது என்று கேள்விகளை தொடுத்தார். அந்த வானொலியானது நான் சொன்ன இரகசியத்தையும் என்னை பற்றியும் நீ யாருக்கும் சொல்லாதே என கடுமையாக எச்சரித்திருந்தது. அதனால் அவன் அந்த வானொலியை பற்றி எதுவும் சொல்லவில்லை. விஜய் அவளிடம், நான் வேறு ஒரு விஷயமாக இங்கே வந்தேன். இந்த இரகசியம் எனது தாயும் தந்தையும் உரையாடும்போது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை பார்த்தவுடன் என் தாயின் நினைவு வந்தது. அதனால்தான் உங்களிடம் வந்து சொன்னேன் என்று ஏதேதோ சொல்லி சமாளித்தான். அந்த தாயின் கண்களில் இப்போது பாசத்தை விட பயம் அதிகரித்தது. அந்த பெண் அவனை என் மகனே என்று கட்டி அணைக்க முயன்றார். ஆனால் அவனுக்கு அதிர்ச்சியால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. தனது தாய் தன்னை விட்டு சென்று வேறொரு குடும்பத்துடன் வாழ்வதைக் கண்ட அவனின் மனம் நொந்தது. அந்த இடத்தை விட்டு கோபத்துடன் வெளியேறினான். வீடு திரும்பிய விஜய் உடைந்து போய் இருந்தான். அப்போது வானொலி மீண்டும் பேசத் தொடங்கியது. அப்போது அதன் குரலில் பாசம் இல்லை, வழக்கமான ஒரு தொய்வும் இல்லை, ஆபத்திற்கான எச்சரிக்கை இருந்தது. அபாயம் உன் வழி தேடி வரும். உன் உயிரை பறிக்க ஒரு கூட்டம் வரும். அவன் கண்கள் தீயானது. உன் வாழ்வு பாழானது. ஜாக்கிரதை, மிக ஜாக்கிரதை. கொலையாளி உன்னை நெருங்குகிறான். போதும் என்று கத்திய விஜய் வானொலியை தூக்கி எறிந்தான். என் வாழ்க்கையை நீ ஏன் குழப்புகிறாய்? இத்தனை நாட்கள் நிம்மதியாக இருந்தேன். யார் நீ? எதற்காக என் வாழ்வில் வந்தாய்? என்னை வைத்து ஏன் விளையாடுகிறாய்?
என்று கோபத்தில் கத்தினான். அந்த வானொலி மீண்டும் பேசியது. உனக்கொரு விலாசம். சத்தியம் அங்கிருக்கிறது. இரத்தம் படிந்த டைரி. உண்மையின் ஆசான். சட்டம் கேட்கும் சாட்சி அது. நீ போ. இறந்தவர் சடலமில்லை. அவர் வாழ்ந்த இடம். உன் பிரச்சனை தீரும். நீ போ என்று கூறியது. அவனுக்கு என்ன செய்வதென்று ஒன்றும் புரியவில்லை. எனவே அந்த வானொலி கொடுத்த குறியீட்டை பின்தொடர்ந்து ஒரு பழைய கிடங்கு பகுதிக்கு சென்றான். அங்கே ஒரு மூலையில் பழைய சாக்குகளுக்கு இடையில் இரத்தக்கரை படிந்த ஒரு டைரி இருந்தது. அவன் நடுங்கிய கரங்களுடன் அதை புரட்டினான். அதில் இவ்வாறு எழுதியிருந்தது: என் அன்பு மகனே, நீ இதை வாசிக்கும்போது நான் உன் அருகில் இருக்க மாட்டேன். உனது தாய் என்னை விட்டுவிட்டு வேறு ஒரு கொடூரமான மனிதனை மணக்க சதி செய்து விட்டாள். உன்னை வளர்க்க அவள் மறுத்து விட்டாள். என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் அதற்கு அவளது புதிய கணவனே காரணம். மகனே, நான் கொலை செய்யப்படுவேன் என அஞ்சுகிறேன் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த டைரிக்குள் ஒரு மங்கலான புகைப்படம் இருந்தது. அது வேறு யாருடையதும் அல்ல. வானொலியை கொண்டு வந்து கொடுத்த அதே முதியவர்தான். விஜய்க்கு எதுவும் புரியவில்லை. ஏனென்றால் அவன் தன் தந்தையின் புகைப்படத்தை பார்த்தது இல்லை. அந்த புகைப்படம் ஊரார்களால் எரிக்கப்பட்டது. அதற்கான காரணம் என்னவென்றால், விஜயின் தாய் ஊர் பெரியவர்களிடம் ஒரு புகார் ஒன்றை அளித்தார். ஆம், அதில் எனது கணவன் என்னை விட்டு வேறு பெண்ணுடன் திருமணம் செய்து வாழப்போகிறார் என்றும் இதனால் நான் எனது வாழ்வை முடித்து கொள்ளப் போகிறேன் என்றும் எழுதப்பட்டு இருந்தது. ஊர் பெரியவர்கள் அங்கு வந்து விசாரிப்பதற்கு முன் தீக்காயமடைந்த ஒரு பெண்ணின் உடல் அங்கே எரிக்கப்பட்டு கிடந்தது. எனவே ஊர் பெரியவர்கள் விஜயின் தந்தை வேறு நபருடன் சென்றதால் அவள் தாய் மனமுடைந்து உயிரை மாய்த்து கொண்டாள் என்ற செய்தி பரவியது. இதனால் ஊர்க்காரர்கள் விஜயின் தந்தை மீது வெறுப்புற்று அவர் புகைப்படம், அவர் பயன்படுத்திய பொருட்கள் என அனைத்தையும் எரித்து விட்டனர். விஜய்க்கு எல்லாம் ஓரளவிற்கு புரிய ஆரம்பித்தது. தனது தாய் சொன்ன அனைத்துமே பொய்தான். தந்தை கொலை செய்யப்பட்டுள்ளார். முதியவராக வந்தது தனது தந்தையின் ஆன்மாதான் என அனைத்தும் அவனுக்கு விளங்கியது. அந்த வானொலி மீண்டும் பேசத் தொடங்கியது. என் அருமை மகனே, என் மரணம் அகால மரணம். நான் உன்னை பிரிந்தது மரணத்தை விட கொடியது. கொலையாளி உன் தாயின் காதலன். அநியாயம் செய்தவன் அவன். வேறொரு சடலம் கொண்டு வரப்பட்டது. எரிக்கப்பட்டு நாடகமாடப்பட்டது. ஊரார்கள் உன் தாய் என்று நினைத்தார்கள். மகனே, நீதியை தேடு. உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வா. உன்னுடன் நான் இனி வாழ முடியாது. ஆனாலும் நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன். உலகம் உனக்காய் காத்திருக்கிறது. என் ஆன்மா சாந்தியடைய செய் என்று கூறியது. மகனே, நான் உன்னுடன் இருக்கிறேன். இதை நீ யாருக்கும் சொல்லாதே என்று இறுதியாக அந்த வானொலி சொல்லி முடித்தது. விஜய் அந்த டைரியை எடுத்துக்கொண்டு தனது தந்தையின் மரணத்தை பற்றி விசாரிக்க கிளம்பினான். அந்த விசாரணையில் அவனின் தந்தை பெயர் கோபால் என்றும் அவர் கொலை செய்யப்பட்டதாகவும் தெரிய வந்தது. கோபாலின் மனைவி தனது புதிய காதலருடன் சேர்ந்து வாழ விரும்பினார். எனவே விஜயின் தந்தையை கொலை செய்துவிட்டு அவர் ஊரை விட்டு வேறு பெண்ணுடன் சென்று விட்டார் என்றும் இதனால் மனமுடைந்த அவர் தனது உயிரை மாய்த்து கொள்வது போலவும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். இதனை அனைவரும் நம்பினார்கள். விஜயின் முயற்சியால் அனைத்து உண்மைகளும் வெளிக்கொண்டு வரப்பட்டது. அவர் தீ விபத்து நாடகம் ஆடியது அம்பலமானது. ஊரார் மத்தியில் நிலவிய பொய்கள் தகர்ந்தது. அவன் தனது தந்தையின் ஆசைப்படியே அவரை கொலை செய்த அந்த நபருக்கும் அவனின் தாயாருக்கும் தகுந்த தண்டனை வாங்கி கொடுத்தான். காவல்துறையினர் இத்தனை ஆண்டுகள் கழித்து அவர்களை கைது செய்தனர். காணாமல் போய்விட்டார் என்று சொல்லப்பட்ட
கோபாலின் மர்மம் விலகியது. வருடங்கள் பல கடந்தது. இப்பொழுது அந்த வானொலி பெட்டி எதுவும் பேசுவதில்லை. ஆம், அவனின் தந்தையின் ஆன்மா சாந்தியடைந்து விட்டது. இனி அது வெறும் பழைய பாழடைந்த வானொலி பெட்டி மட்டுமே.